இன்றைக்கி நம்ம பேக் சைட் கட்டிங் பார்க்கலாம். துணியாக நேராக போட்டுக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு கீழே போட்டுக்கோங்க. அப்புறம் பேக் கழுத்து அது எவ்வளோ அகலத்துக்கு இருக்கோ அதை மார்க் போட்டு எக்ஸ்ட்ரா அளவு குறிச்சிக்கோங்க. அப்புறம் ஷோல்டரை நேராக இழுத்து வச்சு அதில் கரெக்ட் அளவு 2 பக்கம் கரெக்ட் அளவு, அப்புறம் எக்ஸ்ட்ரா அளவு கைகளுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அளவு கொடுத்துக்கிடுவோம். அப்புறம் கொடுத்து மேலே ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராக ஒரு கோடு கொடுப்போங்க. ஷோல்டர் ஜாயின் அளவுக்கு தைக்கிறதுக்கு. அப்புறம் அந்த கழுத்து அகலத்தை அதே அளவுக்கு வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் ஆம்கோல் வந்து கீழே இருந்து மேலே ஆம்கோல் இது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஒரு கோடு, அப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு கோடு எடுக்கோங்க. தையல் இங்கே வந்திருக்குன்னு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆம்கோல் வளைவு இதில் எங்கே அளவு ப்ளவுஸில் எங்கெங்கே இருக்குன்னு ஒரு தையை வச்சு இங்கே குறித்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்து நேராக கோடு போட்டு அதில் அந்த ஆம்கோல் வளைவு வரைச்சி வச்சுருக்கோம்ல, புள்ளி குறித்து வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு வளைவு போட்டிருக்கேன். அவ்வளோதான். பேக் சைடு முடிஞ்சுது.